தற்போதைய அண்மை செய்தியாக அதிமுகவின் கண் துடைப்பு நாடகங்களை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் திருப்புவனம் கொடூரம் பற்றிய தகவல் வந்ததுமே குற்றம் சாட்டப்பட்ட 6 காவலர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் என்றும் விரைந்து கைதும் செய்யப்பட்டனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி ஆறுதல் தெரிவித்துள்ளார். திருப்புவனம் இளைஞர் மரணம் வழக்கு உடனடியாக CBIக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாருக்கு அரசு பணி வழங்கியதோடு அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் சம்பவம் நடைபெற்ற 2 நாட்களில் சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்துள்ளார் என்று RS பாரதி அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். சாத்தான்குளம் சம்பவத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவருமே உடல்நலக் குறைவால் இறந்தார்கள் என்று கூறியவர் பழனிசாமி, தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்ற ஆணவத்தோடு பேசியவர் பழனிசாமி, அதிமுகவின் கண் துடைப்பு நாடகங்களை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.